வணக்கம் நண்பர்களே. தினம் ஒரு தகவலுக்காக ஹேமா. டிசம்பர் 11 தமிழ் கவிஞர் பாரதியார் பிறந்த தினம். சுப்பிரமணிய பாரதியார் 1882ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தார். இளம் வயதிலேயே கவி பாடும் திறன் கொண்டவர். எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. பாரதியார் தமிழ் கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகையாளர், சமூக சீர்திருத்தவாதி மற்றும் இந்திய சுதந்திர போராட்ட வீரர். தமிழ் கவிதைகளுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர். அவரது கவிதைகளின் ஆழம், கருத்து செறிவு, கற்பனை வளம் அவரை மகாகவி பாரதி என்று போற்ற வைத்தது. அவர் தமிழ், ஆங்கிலம், இந்தி, வங்காளம், சமஸ்கிருதம் போன்ற மொழிகளை கற்றறிந்தவர். பாரதியார் சுதேசமித்ரன், இந்தியா, பாலபாரதம், விஜயா, சக்கரவர்த்தினி என்ற இதழ்களில் பணியாற்றினார். சக்கரவர்த்தினி என்ற இதழ் பெண்களுக்கென்று ஆரம்பிக்கப்பட்டது. பாரதியார் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். அவரது எழுத்துக்கள் மக்கள் மனதில் விடுதலை உணர்வை தூண்டியது. பெண்கள் முன்னேற்றம் மற்றும் சமூக நீதிக்காக பாடுபட்டவர். ஜாதி மறுப்பு, பெண் விடுதலை, குழந்தை திருமணத்திற்கு எதிராக போராடினார். இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு பாடல்கள் மற்றும் எழுத்துக்கள் மூலம் ஆதரவு அளித்தார். பாரதியார் இந்திய தேசத்தின் மீது ஆழமான பற்று கொண்டிருந்தார். தமிழ் மொழியின் பெருமையை உலகிற்கு எடுத்துரைத்தார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்று தமிழுக்கு பெருமை சேர்த்தார். தமிழின் இனிமையை உலகிற்கு எடுத்துரைத்தவர் பாரதியார். அவரின் படைப்புகள் இன்றளவும் தமிழ் மக்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. 1960ஆம் ஆண்டு பாரதியாரின் தபால் தலை இந்திய அரசு வெளியிட்டது. மேலும் தமிழ் வளர்ச்சித்துறை மகாகவி பாரதியார் விருது ஆண்டுதோறும் வழங்கி வருகிறது. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி.